ஓகே, நம்ம நேற்று பார்த்தோம் 24 மட்டும் பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரினால 45 மட்டும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா 25வது வினா பார்க்க போறோம். இந்த 25வது வினா மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு 2 அல்லது 3 கேள்வி நம்ம செஞ்சுட்டோம். ஓகேவா? அப்போ இது வந்துலாம் கீழே விடக்கூடாது. இது வந்து பாடம், இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளணும். ஓகே, நம்ம நேற்று பார்த்தோம் 24 மட்டும் பார்த்துட்டு இன்னைக்கு 25 பார்ப்போம். இந்த 25 மாதிரி நிறைய கேள்வி முன்னுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் கீழே விடக்கூடாது. உங்களோட பாஸ்ட் ஃபைனல் பேப்பரா இருக்கலாம், தவணை பேப்பரா இருக்கலாம். இந்த மாதிரி கேள்வி வந்து என்ன செய்யணும், இதுல எல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கொள்ள பார்த்துக்கொள்ளும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நிதி கணக்கீட்டு செயல்முறை வந்து பதிவு செய்வது பார்த்தீங்கன்னா, நிதி கணக்கினுடைய செயல்முறை பார்த்தீங்கன்னா பதிவு செய்து தேவையான ஒழுங்கு வரிசையை கேட்டிருக்காங்க. ஒழுங்கு வரிசை ஒன்றாவது பார்த்தீங்கன்னா இனக்காணலும் அளவெடுக்கலாம். கண்டிப்பா என்னது டி பார்த்தீங்கன்னா டெஸ்டா வரும். டி என்னது டெஸ்டா வந்திருக்கும். அப்ப டி இல்லாத விட பார்த்தீங்கன்னா, இதுல டி இல்லாத விட பார்த்தீங்கன்னா 2வது விடையை பார்த்தீங்கன்னா டி இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4வது விடையில் டி இல்லை. ஒன்னாவது டி தான் வந்திருக்கணும். அப்ப டி இல்லாத விடையை நான் கட் பண்ணிட்டேன். அப்ப ஒரு டவுட்டா இருக்குன்னு ஒன்று ஒன்னாவது வரணும், 2வது ஒன்னாவது அல்லது 3வது அல்லது 5வது வந்து விடையா வரக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும். என்ன பண்ணிட்டோம், அதனுடைய பெருமதியை வந்து அளவிட்ட பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா அதை பதிவு செய்யறோம். அப்ப சி பாத்தீங்கன்னா 2வது வந்துருக்கணும். அப்ப சி பாத்தீங்கன்னா 1வது 2வது இருக்குது. இதுலயும் பாத்தீங்கன்னா 2வது இருக்குது. 5வது பாத்தீங்கன்னா 2வது வந்துருக்கு. நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. அடுத்து 3வது பாத்தி என்ன செய்யணும்னா வகைப்படுத்து. பதிவு செய்யப்பட்ட பிறகு நம்ம வகைப்படுத்தணும். எப்படி வகைப்படுத்துறோம், அது காசா இல்லாட்டி கடன் அடிப்படையில அப்படின்னு வகைப்படுத்தணும். 3வது பாத்தீங்கன்னா ஈ வந்திருக்கணும். அப்ப 3வது ஈ இருக்கிறது பாத்தீங்கன்னா 1வது பாத்தீங்கன்னா 3வது ஈ இல்ல பி தான் இருக்கு. அப்ப இந்த விட வராது. இதுலயும் 3வது ஈ இருக்கு, இந்த இடத்துல ஈ இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுலயும் ஈ இருக்குது. அப்ப இப்ப டவுட்டா இருக்கணும், ஒன்று 3வது விட அல்லது 5வது விட வரப்போகுது. ஸோ அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன வரும்னா பொழிப்பாக்கள் செய்யணும். வகைப்படுத்தப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், பொழிப்பாக்கள் செய்யணும். அப்ப கண்டிப்பா வந்து பி வந்திருக்கணும். 4வது பார்த்தீங்கன்னா பி வந்திருக்குன்னா சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஏ வந்திருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா ஏ வந்திருக்கு. கண்டிப்பா இந்த விட வராது. அப்ப மிக பொருத்தமான விட என்ன இருக்கும், 5வது விடையா இருக்கும். இதுல டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 26வது நான் சொல்லியிருக்கேன்னா நிதி கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கம், தொழிற்பாடு, குறிக்கோள் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேர்டு வந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு கணக்கீட்டு அழகு. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கறை சித்தப்படுகின்ற பிரிவினர் இருக்கு. இந்த அக்கறை சித்தப்படுகின்ற பிரிவினை நீங்க தேடினாலே வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்படியே தேடிட்டு வந்தீங்கன்னா எத்தனாவது ஆன்சர் இருக்குது, 4வது பார்த்தீங்கன்னா கேள்வியா இருக்கு. தீர்மானங்களை எடுப்பது தேவையான பயனுள்ள தகவலை அக்கறையுடைய தரப்பினருக்குனது வழங்குறாங்க. அப்ப அக்கறையுடைய தரப்பினர் தான் அது உள்ளக காரணி வரும், வெளியே காரணி வரும். அப்ப சரியான விட பார்த்தீங்கன்னா 4வது தான். 4வது விட ஓகே. ஏன் மத்த விட வராது நம்ம தெரிஞ்சிருக்கணும். மத்த ரொம்ப முக்கியம் இந்த பேப்பர் டிஸ்கஷன்ல. அப்ப ஒன்னா பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்க மூலையீடுகள் முறையாக பதிவு செய்யறது பாத்தீங்கன்னா பதிவு செய்ய சி பாத்தீங்கன்னா இது கணக்கீட்டு செயல்முறை, நிதி கணக்கீட்டு செயல்முறை பாத்தீங்கன்னா 2வது படிமுறையா இருக்கும். ஸோ அந்த விட பாத்தீங்கன்னா வராது. அடுத்து பாத்தீங்கன்னா 2வது பாத்தீங்கன்னா நிறுவன செயற்திட்டத்தை மதிப்பீடு செய்தார். நிறுவன செயற்திட்டத்தை வந்து மதிப்பீடு செய்ய பார்த்தீங்கன்னா முகாமை கணக்கீட்டுக்குரிய ஒரு செயல்முறையாக காணப்படும். அப்ப எந்த விடையும் வராது. அடுத்து பார்ப்போம். சட்டத்தேவைக்கு பூர்த்தி செய்வதற்கு உதவும். அப்ப சட்டத்தேவையை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்ய உதவுங்க. சட்டத்தேவையை மாற்றிடுவது இது பூர்த்தி செய்ய உதவாது. ஸோ அப்ப அந்த கூட்டு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வளங்களை சிறப்பாக முகாமை செய்ய உதவு. அப்ப இது வந்து வளங்களை வந்து சிறப்பாக முகாமை செய்ய உதவு பார்த்தீங்கன்னா முகாமை கணக்கீடா இருக்கும். அப்ப முகாமை கணக்கீடு நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நிதி கணக்கினுடைய செயல்முறை நோட் பண்ணிக்கொள்ளும். இது பாத்தீங்கன்னா முகாமை கணக்கினுடைய ஒரு செயல்முறையாக காணப்படுன்றதை நோட் பண்ணி கொள்ளுங்க. இது வந்து படிக்கிற ஒரு மெத்தட்டா காணப்படும், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்க போறோம், 27 பார்க்க போறோம். 26 டவுட் இருக்குதா? இல்ல இல்ல. இல்ல. சோ அடுத்து பார்ப்போம். 27வது பார்ப்போம். 27 என்ன சொல்றாங்க, விசேட நோக்க நிதி கூட்டுகள் நோக்கமாக அமையும். அப்ப இது என்னது, நிதி கூட்டுகள் நோக்கமாக அமைவது. நம்ம மேல சொன்ன அதே வேர்டு வந்து அக்கறையுடைய தரப்பினர் எங்க இருக்கான்னு பாருங்க. அதுதான் ஆன்சரா இருக்க போது. நீங்க ஃபுல்லா வாட்சி பார்த்தா மத்த ஆன்சரா இருக்க போது. அதுல பாத்தீங்கன்னா நிறுவனத்தின் மீது அக்கறை காட்டும் தரப்பினருக்கு தேவையான தகவல் வழங்க. அப்ப கண்டிப்பா அது 1வது தான் ஆன்சரா வரணும். 1வது ஆன்சரா வரணும். ஏன் மத்த வீடியோ வரான்னு பார்ப்போம், வாட்சி பார்ப்போம். அது சரியா இல்லையா அப்படின்னு. உள்ளக வெளியே தரப்பினருக்கு தேவையான தகவலை வழங்க. உள்ளக வெளியே தரப்பினருக்கு தேவையான தகவல் வழங்க. அப்ப உள்ளக வெளியே பிரிவுனா எல்லாத்துக்கும் வழங்க முடியுமா? உள்ளக பிரிவுனா ஓகே சரியா. வெளியே பிரிவுனா எல்லாத்துக்கும் தகவல் வழங்க முடியுமா? என்னோட கேள்வி. வெளியே தரப்பினா எல்லா உள்ளடமும் தானே, சகல நபர்களுக்கும் தகவல் வழங்க முடியுமா? ஏழாதுண்ணா. முடியாது. யாரு அக்கறையுடைய தரப்பினருக்கு மாற்றியதான் தகவல் வழங்க முடியாது. அது நேரத்தினது 2வது குற்றப்பில்லை. பாப்போம் 3வது பத்தி நிறுவனத்தின் வெளியே தரப்பினருக்கு தேவையான தகவலை தீர்மானிப்பதற்கு வழங்கும். அப்ப வெளியே தரப்பினருக்கு மாத்திரமான தகவலை வழங்க மாட்டாங்க. அப்ப இந்த குற்றம் கிளியா இருக்கும். உள்ளக தரப்பினருக்கு வழங்குவாங்க. அப்ப 3வது கிளியா இருக்கும். 4வது பாத்தீங்கன்னா நிறுவனத்தின் முகாமை தரப்பினருக்கு
தேவையான தகவல்களை தீர்மானத்திற்காக வழங்குது. அப்ப இது முகாமை கணக்கீட்டுக்கு மாத்தினது பொருந்தக்கூடியதாக அப்புறம் அப்ப இந்த கூட்டம் பதினை ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்று. ஐந்தாவது பார்ப்போம், நிறுவனத்தின் தகவலை கணக்காய்வுக்கு வழங்குது. அப்ப நிறுவனத்தின் தகவல் வந்து கணக்காய்க்கு வழங்கணும்னா யாருக்கு வழங்கணும், யாருக்கு வழங்கணும் ஒரு கேள்வி வருது, யாருக்கு வழங்கணும் ஒரு கேள்விக்குறின்னு வருது. அப்ப அந்த கேள்விக்குறி யாரு, அக்கறையுடைய தரப்பினர். அப்ப அக்கறையுடைய தரப்பின் பார்த்தீங்கன்னா ஒன்னாவது விடையா இருக்குது. அப்ப மிக பொருத்தமான விடையா தான் இருக்கும், ஒன்னாவதா இருக்கு. இது டவுட் இருக்குதா? இல்லண்ணா. அடுத்து 28வது பார்த்தீங்கன்னா கணக்கீட்டு தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் மிக சரியான கூற்றை தெரிவு செய்ய. அப்ப கணக்கீட்டு தொடர்பாக, அப்ப கணக்கீட்டு தொடர்பாக அது முகாமை கணக்கீடா இருக்கலாம், நிதி கணக்கீடா இருக்கலாம், எது வேணா இருக்கும். அப்ப சரியான கூட்டு வந்து தெரிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எது சரியான கூட்டுங்க. கணக்கீட்டு அலகு என்பது கணக்கீட்டை மேற்கொள்ளும் தனிநபர், நிறுவனம் அல்லது அரசு ஆகும். இந்த கூற்று சரியா இல்லையா? என்னோட கைட்ல நான் கொடுத்த நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா கணக்கீட்டு அலகுனா தனித்தனி, அது தனிநபர்கள், நிறுவனங்கள் அல்லது வணிக அமைப்புகள், அரசு, இது அவ்வளத்தையும் உள்ள இருக்குது வந்து அலகுன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பானது ஏ வரணும். ஏ இல்லாத விட பாத்தீங்கன்னா அஞ்சாவது விட கண்டிப்பா வராது. ஏன் அதுல ஏ இல்லை. சரி, அப்ப அடுத்து பார்ப்போம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கணக்கீட்டு சட்டவாக்கத்தின் படி அடிப்படை கருதுகோள் பாத்தீங்கன்னா வணிக அலகுசார் என்ன கருவாகும். ஸோ கரெக்ட். என்னது ஆரம்ப எண்ணங்கள் என்ன சொல்லுதுன்னா உரிமையாளர் வேறு நிறுவனம் வேறு என்ற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், கணக்கே செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஆஹ் சட்டத்தின் பாத்தீங்கன்னா அடிப்படை கருதுகோள் என்ன இருக்கும், அலகுசார் என்ன கருவா இருக்கும். அப்ப இந்த கூட்டம் சரி. அப்ப பி கண்டிப்பா வரணும். அப்ப பி இல்லாத விட பாத்தீங்கன்னா இதுல பி ல வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவதுல பி ல வராது. டவுட்டா இருக்கணும், நாலாவது வரப்போகுது, இல்லாட்டி ரெண்டாவது ஆன்சர் தான் வரப்போகுது. அடுத்து பார்ப்போம். கணக்கீட்டு பிரதான நோக்கம் மக்களுடைய தரப்பின் தேவையான பயனுள்ள தகவல் வழங்கும். கரெக்ட். என்னது கணக்கீட்டு பிரதான நோக்கம் என்னது, அக்கறையுள்ள தரப்பினருக்கு தேவையான பிரதான தகவல் வழங்கக்கூடியதா இருக்கும். மிக பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நாலாவது ஆன்சரா இருக்கும். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. டவுட் தான் நீ கேட்டுக்கொள்ளும். ஏன்னா நீங்க எக்ஸாம் செய்ய போகுது, நான் எக்ஸாம் செய்ய போகுது. நான் இந்த எக்ஸாம் எப்படி இந்த மாதிரி கேள்வி வந்தாலும் எப்படி வந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் நான் புல் கேள்வியும் முடிச்சு 50 கேள்வி வந்தாலும் 10-15 நிமிஷம் எனக்கு ஆகாது. சப்பை 5-10 நிமிஷத்துல நான் அவளை போய் என்னால முடிக்கக்கூடிய முடியும். ஸோ கேள்வி செய்ய போறது நீங்க தான், அதனால தான் நான் சொல்றேன், டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சரி, அடுத்து பார்ப்போம். 29வது ஏண்ணா. நிறுவனங்களின் முகாமை கணக்கீடு தொடர்பு பின்வரும் கூற்றுகள் எது சரியாக. முகாமை கணக்கீடு முகாமை கணக்கீடு தொடர்பாக சரியான கூற்று மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப பார்ப்போம். ஒன்னாவதுல தீர்மானத்திற்கு வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படுத்தப்படுகிறது. வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படுத்துறாங்களா முகாமை கணக்கீட்டுல? இல்லண்ணா. அது வரலாற்று தகவலையும் எதிரி கூட தகவலையும் பயன்படுது. அப்ப கண்டிப்பா ஏ வரக்கூடாது. ஏ கண்டிப்பா வரும். அப்ப ஏ இருக்கு வெளியேற்றினீங்கன்னா இதுல ஏ இருக்குது, இதுல ஏ இருக்குது, இதுல ஏ இருக்குது. அப்போ இது 3 விடியம் வரும். அப்ப 2 அல்லது 3வது தான் ஆன்சர். அப்ப 2வது தீர்மானம் எடுத்த திட்டமிடுதல் கட்டுப்படுத்த தொடர்பாக கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அப்ப தீர்மானம் எடுத்தல், கட்டுப்படுத்தல், அது தொடர்பாக யாரு முடிவெடுக்கக்கூடியதாக முகாமையாளர் இருக்கிறது. தீர்மானம் எடுக்கக்கூடியதாக முகாமை கணக்கிட்டு தொடர்பு கண்டிப்பா பி வரணும். பி இருக்க விட பாத்தீங்கன்னா 2வது தான். 3ஆவதுல சி மட்டும் தான் இருக்கு. ஸோ சியும் வாட்சி பார்க்கும் சரியான கணக்கின் நியமங்கள் மற்றும் சட்ட தேவைகள் என்பது கருத்தில் கொள்கின்றன. அப்ப சட்ட தேவைகள், நியமங்கள், மரபுகள் எல்லாம் கருத்தில் கொள்ளப்படாது, கருத்தில் கொள்ளப்படுகின்றது. அப்ப கண்டிப்பா சி வராது. அப்ப மிக பொருத்தமான வீடு என்ன இருக்கும் போது 2வது ஆன்சரா இருக்கும். இதுல டவுட் இருக்குதா? இல்லண்ணா. இல்ல. அடுத்து பார்ப்போம். பின்வரும் கூற்றுக்கள் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தின் மிக சிறப்பாக விளக்கும். கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்னது, நான் சொன்ன ஒரே விட ஞாபகம் வச்சுக்கினா ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். என்னது அக்கறையுடைய தரப்பினர். எத்தனாவதா இருக்குது, இந்த 4வதா இருக்குது. அப்போ என்னது இத்தனாவது ஆன்சரா வரப்போகுது. நம்ம வாட்சி பார்ப்போம். என்னோட ஆன்சர் வந்து 4வது வாட்சி பார்ப்போம். 4வது சரியா இல்லாட்டி மத்த ஆன்சர் சரியான்னு பார்ப்போம். நிதி கூட்டுக்கு தயாரிப்பு கொடுக்கல் வாங்க பதிவு செய்து. அப்ப இது கணக்கீட்டு செயல்முறையினுடைய 2வது படிமுறையா இருக்கும். பதிவு செய்து அப்படி நோட் பண்ணிக்கொள்ளணும். நிதி கணக்கீட்டு செயல்முறை. அடுத்து பாத்தீங்கன்னா முகாமையாளரின் பயன்படுத்துவதற்கு தகவலை வழங்குவது முகாமை கணக்கின்ற ஒரு செயல்முறையாக காணப்படும். வந்து விட வராது. அடுத்து பாத்தீங்கன்னா குறித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலை அறிக்கையிடுதல். அப்ப குறித்த கொடுக்கல் வந்து அறிக்கையிடுதல் பாத்தீங்கன்னா நிதி கணக்கினுடைய செயல்முறையாக காணப்படும். அப்படியே நோட் பண்ணி கொள்ளணும். பாருங்க, அக்கறையுடைய தரப்பினை தீர்மானம் எடுப்பதற்கு நிதி மற்றும் நிதி சாரா தகவல் வழங்கலாம். அப்ப அக்கறையுடைய தரப்பினருக்கு நிதி சார்ந்த நிதி சாரா தகவல் வந்து வழங்கக்கூடியதாக காணப்படுது. அப்படின்ற கூட்டம் சரியான கூற்று. 5வது பார்ப்போம். மூலதனத்தை வழங்கியவர்களுக்கு பொதுநோக்கு நிதி கூட்டுகள் தயாரிக்க. மூலதனத்தை வழங்கியவர்களுக்கு மாத்திரம் பொதுநோக்கு நிதி கூட்டுகள் தயாரிக்க மாட்டாங்க. அக்கறையுடைய சகல தரப்பினர் தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா எத்தனை விடப்பிலன்னா 5வது விடப்பில, 3வது பில, 2வது பில, 1வது பில, 4வது ஆன்சர் தான் சாரி. அடுத்து பார்ப்போம். 31. இது டவுட் இருக்குதா? 30வதுல 30வது டவுட் இருக்குதா? இல்லண்ணா. ஓகே, நம்ம பார்ப்போம். 31வது
சோ 31வது என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஒரு நிறுவனத்தின் கணக்கின் பிரதான நோக்கம் மிக தெளிவாக விவரிக்கும். அப்ப ஒரு கணக்கின் பிரதான நோக்கத்தின் தெளிவாக விவரிக்கிறது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எனது அக்கறையுடைய தரப்பினர் வரணும். அப்ப அதுல இருக்குதான அக்கறையுடைய தரப்பினர். 31வது பாத்தீங்கன்னா பாருங்க, ஈடுபாட்டை எத்தனாவது பாத்தீங்கன்னா, ஈடுபாடுடைய தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பு தகவலை வழங்கும். அப்ப ஈடுபாடுடைய அக்கறையுடைய தரப்பினருக்கு. அப்ப மிக பொருத்தமாக பாத்தீங்கன்னா 3வது ஆன்சரா இருக்கும். ஏன் மத்த விட வரான்னு பாத்தீங்கன்னா, நிதி கூட்டுகளை ஒழுங்குபடுத்துவதற்காக கொடுக்கல் வாங்கலை அறிக்கையிடுது. அப்ப நிதி கூட்டுகளை பத்தி ஒழுங்குபடுத்துவதையும் கொடுக்கல் வாங்க அறிக்கையை பாத்தீங்கன்னா நிதி கணக்கினுடைய செயல்முறையா காணப்படும். நோட் பண்ணிக்கொள்ளும். இது நிதி கணக்கினுடைய செயல்முறையா காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா, முகாமையாளரின் பாவனைக்காக தகவலை வழங்குது. இது முகாமை கணக்கினுடைய செயல்முறையா காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஈடுபாடுடைய இத்த ஆன்சர் சரியா இருக்கும். ஏன் 4வது வராதுன்னு பார்ப்போம். நிதி கூட்டுகளை தயாரிப்பதற்கான கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்து நிதி கணக்கீட்டுடைய 2வது செயல்முறையா காணப்படும். அப்ப இதுவும் வராது. அடுத்து கணக்கீட்டின் நியமங்களின் நிதி கூட்டுகள் தயாரித்தல் கணக்குகள் நியமங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிதி கூட்டுகள் தயாரித்தல் பார்த்தீங்கன்னா இது இது பாத்தீங்கன்னா நிதி கூட்டுகளோடு செயல்முறை இல்லாட்டி அது வெளியீடாக காட்டக்கூடியதாக காணப்படும். மிக பொருத்தமான பாத்தீங்கன்னா ஈடுபாடுடைய தரப்பினர் பாத்தீங்கன்னா தீர்மானம் எடுப்பதற்கு தகவலை வழங்குதல். இதுல டவுட் இருக்குதா? 31வது ஆகும். 32வது கணக்கீட்டின் பிரதான நோக்கமாக அமைவது. கணக்கின் பிரதான நோக்கமாக அமைவது. அப்ப கணக்கின் பிரதான நோக்கம் பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பு எங்க இருக்கான்னு தெரியுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா 1வது 2வது 3வது பாத்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பு. அப்ப கண்டிப்பா இருந்தாலும் இதான் ஆன்சரா வரப்போகுது. வேணா வாட்சி பார்ப்போம். மற்ற வருமா வராத வாட்சி பார்ப்போம். நிறுவன உள்ளக தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பது தகவல் உள்ளக தரப்பினருக்கு மாத்திரம் எனக்கு வழங்காது. சோ அந்த கூட்டு வந்து பிழையாக இருக்கும். சட்ட தேவையை பூர்த்தி செய்ய தேவையான நிறுவன தகவல் வழங்குதல். சோ சட்ட தேவையை பூர்த்தி செய்ய தேவை நிறுவன தகவல் வழங்குது. அந்த தகவலை வந்து யார் தயாரிக்கக்கூடியதாக காணப்படும்? அக்கறையுடைய தரப்பினர் வந்து அதை வந்து தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். அந்த கூட்டம் கீழே அடுத்து 3வது பாத்தீங்கன்னா, ஒரு கணக்கீட்டு அலகு தொடர்பில் அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான பொருளாதார தகவல் வழங்குது. சோ கரெக்ட் ஆன்சர் வந்து 3வது. 4வது பார்ப்பீங்க வராதுன்னு. கணக்கீட்டின் நியமனங்களின் அடிப்படையில் பொதுநோக்கு நிதி கூட்டுகளை வழங்குதல். பொதுநோக்கு நிதி கூட்டு வழங்குறது ஓகே. இது வழங்குறதுக்குனது தகவல் பார்த்தீங்கன்னா அக்கறையுடைய தரப்பினருக்கு சரியா வழங்கினா தானது இந்த நிதி கூட்டுகளை தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப அந்த குற்றம் கீழே அடுத்து பார்ப்போம். நிறுவனம் நிதி மற்றும் நிதிசாரா கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகள் பற்றி தகவலை வழங்குதல். நிதி சாரா தகவல் வழங்குது. யாருக்கு வழங்குது? அக்கறையுடைய தரப்பு. அந்த வேடு வந்து இங்க இல்ல. சப்போ பாத்தீங்கன்னா இது பிழையான கூட்டா இருக்கும். மிக பொருத்தமான ஆன்சர் பாத்தீங்கன்னா 8வது ஆன்சர் பாத்தீங்கன்னா 3வது ஆன்சரா இருக்கும். இதுல டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்து பார்ப்போம் என்னது 33வது. 33வது என்ன சொல்றாங்கன்னா, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பொதுநோக்குடைய நிதி கூற்றுகள் பின்னர் புரியுது. பொதுநோக்குடைய நிதி கூற்றுகள் தொடர்பான சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம் எந்த ஆன்சர் வரும். இதுக்கு பார்ப்போம். வருமா வராதான்னு பார்ப்போம். இது வணிகத்தின் அக்கறையுடையவருக்கு தீர்மானத்துக்கு தேவையான தகவலை வழங்குதான். சரி, என்னது பொதுநோக்கு நிதி கூட்டுகள் பிரதான நோக்கம் என்னது? அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானம் மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்கும். அப்ப ஏ கண்டிப்பா இருக்கும். ஏ இல்லாத விடையை கட் பண்ணீங்கன்னா 2வது பாத்தீங்கன்னா ஏ இல்ல வராது. மத்த விட எதுவுமே கட் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் ஏ இருக்குது. அடுத்து பார்ப்போம் எதுன்னு. இது முகாமை கணக்கின ஒரு பிரிவாகும். இது முகாமை கணக்கின ஒரு பிரிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம். பி இருக்கிற விடையெல்லாம் கட் பண்ணீங்கன்னா 4வது பி இருக்குது வராது. அடுத்து பாத்தீங்கன்னா 1, 3, 5 இதுல தான் டவுட் வரப்போகுது. 3வது வச்சு பார்ப்போம். இது நிதியாண்டை அடிப்படையாக கொண்டு நிதியாண்டுக்கு ஒரு தடவை தயாரிக்கப்படும். இது நிதியாண்டு அடிப்படையாக கொண்டு நிதியாண்டுக்கு ஒரு தடவை தயாரிக்கப்படுது. அப்ப கண்டிப்பா சி வரணும். அப்ப சி கண்டிப்பா வரணும். அப்ப சி இல்லாத விடையை வெட்டணும்னா இதுல சி இல்ல. 1வது பாத்தீங்கன்னா சி இல்ல. இப்ப டவுட் வரும். 3 அல்லது 5வது டவுட்டா வரும். சரி, இப்ப பார்ப்போம். அடுத்து இது சட்ட கட்டுப்பாடுகளை கொண்டிருப்பது இல்லை. இது சட்ட கட்டுப்பாடு கொண்டிருப்பது இல்லையா பீல. சோ பாத்தீங்கன்னா டி கண்டிப்பா வரக்கூடாது. டி இருக்கிற பாத்தீங்கன்னா 3வது டி இருக்குது. சோ வராது. அப்ப ஆன்சர் தான் இருக்க போது 5வது ஆன்சர் இருக்கு. வேணா மத்தையும் வாட்சி பார்ப்போம். இது வரலாற்று தகவலையும் எதிர்குறும் தகவலையும் அடிப்படையாக கொண்டது. இது வரலாற்று தகவலும் எதிர்குறும் தகவலும் இந்த கணக்கில் கொண்டிருக்கும். முகாமை கணக்கீடு கொண்டிருக்கும். பொதுநோக்கு நிதி கூற்றுகள் கொண்டிருப்பது இல்லை. நிதி கணக்கீடு கொண்டிருப்பதில்லை. சோ மிக பொருத்தமான ஆன்சர் பாத்தீங்கன்னா 5வதா இருக்கும். இதுல டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. அடுத்து பார்ப்போம். நிதி கணக்கீட்டின் செயல்முறை என்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள செயற்பாடுகள் சரியான ஒழுங்குமுறையாக அமையும். அப்ப நிதி கணக்கீடு வந்து ஒழுங்குமுறையாக தயாரிப்பதற்கு வந்து ஒரு படிமுறை இருக்கு. அந்த படிமுறை வந்து ஒழுங்குமுறையில கேட்டிருக்காங்க. அப்ப 1வது பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னா,
நிதி கூற்றுகள் தயாரித்தல் இது வந்து கடைசியா செயல்முறையா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிதி கொடுக்கல் வாங்க இனக்காணலும் அளவிடுதல். நிதி கொடுக்கல் வாங்க வந்து இனக்காணலும் அளவிடுனது முதலாவது செயல்முறையா இருக்கும். அப்ப கண்டிப்பா பி தான் ஒன்னாவது வரும். பி இல்லாத விடையெல்லாம் கட் பண்ணீங்கன்னா ஒன்னாவது விட வராது, ரெண்டாவது விட வராது, நாலாவது விட வராது. ஏன் நாலாவது ரெண்டாவது ஒன்னா வராதுன்னா முதலாவது என்ன வரணும், பி தான் வந்திருக்கணும். அப்ப பி இருக்கிற விட பாத்தீங்கன்னா மூணாவதுலயும் அஞ்சாவதுலயும் மாத்தி வந்தாலும் பி இருக்குது. அடுத்து பார்ப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஏ வச்சு பார்ப்போம். நிதிசார் கொடுக்கல் பதிவு செய்தலும் வகைப்படுத்தணும். அண்ணது அரசோட பதிவு செய்தலும் வகைப்படுத்தணும். இன்னக்கான அளவிலும் அடுத்த பதிவு செய்தும் வகைப்படுத்தி ரெண்டாவது படிமுறையா இருக்கணும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா மூணாவதுலயும் சி இருக்குது, அஞ்சாவதுலயும் சி இருக்குது. ஆன்சர் கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. அடுத்து பார்ப்போம். டி பாத்தீங்கன்னா பெறப்படும் வெளியீடுகள் மூலம் தொடர்பாடல் செய்வது. பெறப்படும் வெளியீடுகள் மூலம் தொடர்பாடல் செய்வது என்னது, அது என்ன சொல்றாங்கன்னா பொழிப்பாக்கள் செய்வதுன்னு சொல்றாங்க. பொழிப்பாக்கள் செய்வதுன்னு சொல்றாங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா டி தான் அது மூணாவது இருக்கணும். அப்ப டி இதுல பாத்தீங்கன்னா வரல. சோ இது கீழே கடைசி பாத்தீங்கன்னா ஏ சொல்லியிருக்காங்க நிதி கூட்டுகளை தயாரித்து. அதுக்கு பிறகுதான் அது நிதி கூட்டுகள் வந்து தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப மிக பொருத்தமான விட பாத்தீங்கன்னா ஐந்தாவதா இருக்கும். இதுல டவுட் இருக்குதா? இதுல டவுட் இல்லைண்ணா. இல்ல. ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். 35வதும் 36வதும் பார்ப்போம். ஸோ கணக்கினி பிரதான நோக்கம். கணக்கினி பிரதான நோக்கம் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ இதுல ஒரு வேர்டு நான் முக்கியமான வேர்டு சொன்னேன், அதை வச்சு நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் சொன்ன வேர்டு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இருக்குது அக்கறையுடைய தரப்பினர். அப்போ கண்டிப்பா என்ன ஆன்சர் வரப்போகுது, அஞ்சாவது வந்து ஆன்சரா இருக்க போகுது. வாட்சி பார்ப்போம். கணக்கீட்டின் அழகு தொடர்புடைய தகவலை கணக்கு புத்தகம் பதிவு செய்வது நிதி கல்வி செயல்முறையாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கணக்கீட்டு அழகு சம்பந்தமான தீர்மானத்துக்கு முகாமையாளருக்கு தேவையான தகவல் முகாமை கணக்கீடா இருக்கும். ஸோ அது வராது. அடுத்து கடந்த கால கொடுக்கல் வாங்கல் மற்றும் நிகழ்வுடன் தொடர்புடைய தகவல் பார்த்தீங்கன்னா பொருளாதார தீர்மானம் எடுப்பதற்கு பொருத்தமான முறையில் மாற்றி அமைத்தல். அது மாற்றி அமைத்தாலும் அது தீர்மானம் எடுக்கும். யார் தீர்மானம் எடுக்கணும், அக்கறையுடைய தரப்பினை தான் தீர்மானம் எடுக்கணும். அப்ப அந்த கூட்டு வந்து கிளியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறுவனம் எல்லா முகாமை மற்றவர்களுக்கு தேவையான நிதி அல்லா தகவல் வழங்குதல். அப்ப நிதி அல்லா தகவல் வழங்குதல் முகாமை கணக்கீடா இருக்கும். ஸோ இதுல என்னது, இது முகாமை கணக்கீடு, இது முகாமை கணக்கீடு, சரி இது முகாமை கணக்கீடு. இது பாத்தீங்கன்னா நிதி கணக்கீடு செயல்முறை. அப்ப இதுல பாத்தீங்கன்னா சரியான விட பாத்தீங்கன்னா ஐந்தாவது விட. இதுல டவுட் இருக்குதா? அடுத்து பார்ப்போம். முகாமை கணக்கீடு தகவல் வழங்குவதில் இருந்து நிதி கணக்கீடு வேறுபாடு. முகாமை கணக்கீடு என்ன சொல்றாங்கன்னா முகாமை கணக்கீடு தகவல் வழங்குவது நிதி கணக்கீட்டுக்கு வேறுபடுத்துவது. வேறுபாடு கேட்டிருக்காங்க, முகாமை கணக்கீட்டுக்கான வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பார்ப்போம் என்ன ஆன்சர். அக்கறை உள்ள சகல தரப்பினர் பார்த்தீங்கன்னா தகவல் வந்து இல்லைண்ணா. வழங்கக்கூடியதாக காணப்படும். அக்கறை உள்ள சகல தரப்பினருக்கு வந்து தகவல் வந்து வழங்கக்கூடியதாக காணப்படும். இது பாத்தீங்கன்னா முகாமை கணக்கீட்லையும் வழங்குறாங்கன்னு நிதி கணக்கீட்லையும் வழங்குறாங்க. வேறுபாடு கண்டுபிடிச்சு கொள்ள முடியாது. அடுத்து கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து மட்டும் தகவலை வழங்கக்கூடியதாக காணப்படுது. அப்ப இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா சகல தரப்பு இது நிதி கணக்கீட்டு வரக்கூடியதாக காணப்படும். இதுவும் பாத்தீங்கன்னா என்னது, நிதி கணக்கீட்டு வரக்கூடியதாக காணப்படும். வெளிவரிய கட்சியினருக்கு தேவையான மாத்திரம் தகவல் வழங்கக்கூடியதாக காணப்படும். இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள ஒரு கூற்றாக காணப்படுகிறது. நிதி கணக்கீட்டிற்கு வெளியே பிரிவுக்கு மாத்திரம் தகவல் வழங்கக்கூடியதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த காலம் மற்றும் மதிப்பிடப்பட்ட தகவலை மையமாக கொண்ட தகவல் வழங்குகிறது. அப்ப கடந்த காலம் மற்றும் மதிப்பிடப்பட்ட தகவல் வந்து மையமாக கொண்டு வழங்கப்படுதான். இது முகாமை கணக்கீட்டுக்குரியதாக காணப்படும். நாளும் சரி. கணக்கீட்டின் தேவைக்கும் அவசியத்திற்கும் ஏற்ப கணக்கீட்டு தகவலை வழங்குது. கணக்கீட்டு தேவைக்கும் அவசியத்திற்கும் ஏற்ப பாத்தீங்கன்னா கணக்கீட்டு தகவல் என்னது வழங்குதலாம். அப்ப இது பாத்தீங்கன்னா இதுல என்ன தகவல்னு சொல்லல. சோ அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாலாவது விட சரியான விடையாக காணப்படும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாவது விடையும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடையாக காணப்படும். 36வது இது டவுட் இருக்குதா? சோ மிக பொருத்தமான விடை பாத்தீங்கன்னா 4வது. ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இதை பார்த்து முடிச்சிட்டோம். இதை அடுத்து என்ன பார்க்க இருக்குன்னா 45வது பார்க்க இருக்கு. ஓகேவா, 45வது பார்க்க இருக்குது. சோ 45வது பார்ப்போம். இது என்ன சொல்றாங்கன்னு 45வது பாத்தீங்கன்னா பின்வரும் கூட்டுகள் உண்மையா பொய்யா என்ன குறிப்பிருக்கு. பின்வரும் கூட்டுகள் வந்து உண்மையா பொய்யா குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். நிதி கணக்கீடானது கணக்கீட்டு நியமனம் மற்றும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. அப்ப இது சரியா பிள்ளையா? இது வந்து பாத்தீங்கன்னா சரி, உண்மை. உண்மைன்னு இருந்திருக்கீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளீடு செயல்முறை வெளியீடு எனும் செயல்முறை நிதி கூற்றுக்களின் செயல்முறையின் இறுதி படிமுறை நிதி அறிக்கையை தயாரித்தல் ஆகும். சோ இது பாத்தீங்கன்னா நிதி அறிக்கை வந்து தயாரிப்பு பாத்தீங்கன்னா இறுதி படிமுறையாகும். அதுவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா சந்தை விலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு கட்டடங்களை மேல் மதிப்பீடு செய்வது தொழில் தகமையும் சூழல் காரணிகளை அடையாளப்படுத்தக்கூடியதாக காணப்படும்.
இது பாத்தீங்கன்னா பிழை. ஏன் பிழை? சந்தை விலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு பிழை. இது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, விலை மாற்றம் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் வராது. இது பார்த்து என்ன சொல்லுவாருன்னா, பொருளாதார சூழலுக்கு வரக்கூடியதாக காணப்படும் விலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு கட்டணங்களை மீள்மதிப்பீடு செய்தல் தொழில் தகவல். சரி, அப்படி பாத்தீங்கன்னா விலை வந்து மென்ஷன் பண்ணுறது பொருளாதார சூழலுக்குரியதாக காணப்படும். மீள் மதிப்பு செய்வது சரி, ஓகேவா? விலை அடிப்படையாக கொண்டு வந்து மீள் மதிப்பு செய்யக்கூடியதாக காணப்படும். அது நுட்பத்துக்குள்ள உள்ளடங்காது. அடுத்து பாத்தீங்கன்னா பொது பேரிட்டில் சொத்துக்கள், உரிமையான மற்றும் பொறுப்புகள் போன்ற கணக்கில் மட்டும் உள்ளடங்கக்கூடியதாக காணப்படும். அது சரியான கூற்றாக காணப்படும். நான் 45 நேற்று பார்த்துருவோம் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது. 46வது பார்ப்போம். என்ன கேட்கிறாங்கன்னா, பின்வரும் கூட்டுகள் நிதி கூட்டுகளின் வகைப்பாகம் தொடர்பில் சரியா இருந்தா டி எனவும் பிழையாக இருந்தா எப்ப என்ன குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம். ஒன்னா பாத்தீங்கன்னா அக்கறையுடைய பாவனைக்கு நிதி அறிக்கையை தயாரித்தல் சரி. என்னது அக்கறையுடைய இருக்கிறது நிதி கூட்டுகள் தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். ஒன்னாவது பாத்தீங்கன்னா சரி. கணக்கின் நியமங்களுக்கு அமைவாக நிதி அறிக்கையை தயாரித்தல், இதுவுமே அது சரி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்று. அடுத்து பார்ப்போமா, நிறுவனத்தின் எதிர்கால தகவல்களை வழங்குது. அப்ப எதிர்கால தகவல் எதிர்கால தகவல் மற்றும் எதிர்கால தகவலை மாற்றி வழங்காது, நிகழ்கால தகவலை வழங்கும். எப்படி நிகழ்கால தகவல் வழங்கும் பாத்தீங்கன்னா, லாபமா நட்டமா, நிறுவனத்துக்கு எவ்வளவு சொத்து காணப்படுது, அதே மாதிரி நிறுவனத்துக்கு எவ்வளவு பொறுப்பு காணப்படுது என்னது இது விளங்கப்படுத்தக்கூடியதாக காணப்படும். அடுத்து பார்ப்போம், நீண்டகால மூலதன செயற்திட்டங்கள் மதிப்பீடு செய்தல். நீண்டகால மூலதன செயற்திட்டங்கள் மதிப்பீடு செய்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத கூற்றாக காணப்படும். அது பாத்தீங்கன்னா எதுக்காக பாத்தீங்கன்னா முகாமை கணக்கீட்டுக்கு வந்து பொருந்தக்கூடிய கூற்றாக காணப்படும். இதுல டவுட் இருக்குதான்? சரி சரி. அடுத்து பிழை இல்ல இல்லை. அடுத்து பார்ப்போம் 47வது. பின்னக்கூட்டுகள் சரியாயின் தீரும் பிழையின் எத்தனும் குறிப்பிட சொல்லியிருக்கிறாங்க. முகாமை கணக்கீட்டின் பரவை விட கிரய கணக்கீட்டின் பரவு பார்த்தீங்கன்னா அதிகமாகும். முகாமை கணக்கீட்டின் பரப்பை விட கிரய கணக்கின் பரவு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்ப இது பாத்தீங்கன்னா 47வது பாத்தீங்கன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு கூடிய கூட்டு தான். முகாமை கணக்கீட்டின் பரப்பை விட கிரய கணக்கின் பரப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம சப்ஜெக்ட் ஒப்பிடு பார்க்கும் போது வந்து இந்த கூட்டு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சரி, ஓகே, பெரும்பாலும் சரி. ஆனா இதுல பாத்தீங்கன்னா முகாமை கணக்கீடு பரப்பை முகாமை கணக்கீடு அது முகாமைக்குள்ளதான் இது உள்ளடங்க போது இந்த கிரயம்ன்ற ஒரு விடயம் வந்து உள்ளடங்கக்கூடியதாக காணப்படும். சோ பதினாறு பாத்தீங்கன்னா அது இதை நான் போடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா குறித்த நோக்கத்துடைய நிதி அறிக்கைகள் அக்கறையுள்ள அனைத்து தகவலுக்கு அனைத்து தரப்பினருக்கு வந்து வழங்கக்கூடியதாக காணப்படும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூற்றாக காணப்படும். அடுத்து முகாமை கணக்கீடு எதிர்கால தகவல் மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகிறது. சோ அது பிழை. எதிர்கால தகவல் மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தயாரிக்க மாட்டாங்க, வரலாற்று தகவலின் அடிப்படையாக கொண்டு தான் தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். டி பாத்தீங்கன்னா பொதுநோக்குடைய நிதி கூட்டுகளை கணக்கீட்டு நியமங்களுக்கு அமைய தயாரிக்கப்படுகின்றது. சோ இது பாத்தீங்கன்னா சரியான கூற்றாக இருக்கும். அவையில பாத்தீங்கன்னா பிழை சரின்னு வந்திருக்கும். இதுல டவுட் இருக்குதான்? இல்லண்ணா. இல்ல. அடுத்து பார்ப்போம், பின்வரும் கூட்டுகள் நிதி கணக்கின் வகைப்பாகம் தொடர்பில் சரியான டிஎனும் பிழையான எத்தனை குறிப்பிட சொல்லியிருக்காங்க. அக்கறையோரின் பாவனை நிதி அறிக்கை அக்கறையுடையோரின் பாவனைக்காக நிதி அறிக்கையும் தயாரிக்கப்படுகின்றதான் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூற்று. அடுத்து கணக்கு நியமங்கள் அமைவாக நிதி அறிக்கை தயாரித்தல், அதுவும் சரி. அடுத்து பாத்தீங்கன்னா நிறுவனத்தின் எதிர்கால தகவலை வழங்குது. நிறுவனத்தின் எதிர்கால தகவல் மாத்திரம் வழங்காது. அடுத்து பாத்தீங்கன்னா நீண்ட கால மூலதன செயற்திட்டம் மதிப்பு செய்தல். இதுவும் பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள ஒரு முடியாத கூட்டு. இதே மாதிரி முன்னுக்கு நம்ம கேள்வியும் பார்த்துட்டோம். இது டவுட் இருக்குதான்? இல்லண்ணா. இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா வியாபாரம் ஒன்றின் கணக்கீட்டு தொடர்பில் பின்வரும் கூட்டுகள் சரியானவை அல்லது பிழையான என்று அடையாளம் காட்டுக. அடையாளம்னா சரியா இருந்தா நீங்க சரியான இருந்தாலும் இல்லாட்டி பிறன இருந்தாலும் அப்படி ட்ரூ ஃபோல்ட் கூட போடலாம். எண்ணக்கள் ரீதியான சட்ட ஆகுதின்படி நிதி அறிக்கையில் வரலாற்று கிரை அடிப்படையில் மற்றும் மதிப்பு அடிப்படையில் மாத்திரம் தயாரிக்கப்படுகின்றன. இது பாத்தீங்கன்னா வரலாற்று கிரை அடிப்படையானது தயாரிக்கக்கூடியதாக காணப்படும். இது வந்து சரியான ஒரு கூற்றாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நிதி கூற்றுக்களை வெளித்தரப்பினர் மாத்திரம் பயன்படுத்தப்படும். நிதி கூற்று பார்த்தீங்கன்னா வெளித்தரப்பினர் மாத்திரம் பயன்படுத்த மாட்டாங்க, அவச்சுழல் காரணியை பயன்படுத்துவாங்க. அப்ப எந்த கூற்று பார்த்தீங்கன்னா பிழையான கூற்றாக காணப்படும். நிதி கூட்டுகளின் தொகுப்பு பரிச்சை மீதி குறிப்பிட முடியும். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதி கூட்டுகளின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா பரிச்சை மீதியாக காணக்கூடியதாக காணப்படும். ஏன் பரிச்சை மீதி அடிப்படையாக கொண்டு நம்ம என்னத்தை செய்யணும்னா இந்த நிதி கூட்டுகளை செய்யும். உங்களுக்கு விளங்காதுக்கு நான் சொல்றது அது கணக்கு செய்யும் போது அவங்களுக்கு கிளியரா விளங்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிதி அளவீட்டு என்ன கரு எல்லை எண்ணி கடப்பதற்கான ஒரு புதிய போக்காக மனிதவள கணக்கில் அறிமுகப்படுத்தப்படுகிற நிதி அளவீட்டு என்ன கரு. நிதி அளவீட்டு என்ன கரு எல்லையில கடப்பதற்கு பாத்தீங்கன்னா ஒரு புதிய போக்காக பாத்தீங்கன்னா ஒரு
மனிதவள எண்ணங்கள் வந்து அறிமுகப்படுத்துறாங்களாம். இதுவும் ஏற்றுக்கொள்ள ஒரு கூடிய கூற்றாக தனது காணப்படும். சரி, எதுவும் டவுட் இருக்குதா? இல்லைண்ணா. இது செஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். இடைவெளி இணைப்பு இவ்வாறு வெளிவாரி அக்கறையுள்ள தரப்பினருக்கு தகவலை வழங்குவது என்ன கணக்கீடா இருக்கும்? நிதி கணக்கீடாக காணப்படும். சரி, இந்த நிதி கணக்கீடு எழுதிருப்பீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முதலீட்டு தீர்மானம் எடுப்பதற்கு தகவல் பாத்தீங்கன்னா முகாமை கணக்கீடாக காணப்படும். முகாமை கணக்கீடாக காணப்படும். இதுல டவுட் இருக்குது அந்த பேப்பர்ல? அண்ணா 31வது கேள்வி 32வது கேள்வி